அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி அல்சியா சேனலில் முருங்கைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்புக்கு மொத்த மசாலா இருக்க பிறகு அது கொஞ்சம் போட்டு சீரகப்பொடி, வத்தல் பொடி போடணும். தக்காளி 3 தக்காளி பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரங்க அழகாக பூ டிசைனில் வெட்டி வச்சுருக்கா பாருங்கள். இந்த 3 தக்காளியும் அப்படியும் போடலாம், நம்ம மிக்சியில் போட்டு அடித்தும் போடலாம். அப்புறம் மிளகாய்க்கு எப்போதுமே நான் விதை எடுத்துருவேன். விதையில தான் காரம் இருக்கும். பாருங்கள், 3 மிளகாய், ஒரு பெரிய பல்லாரி, சின்ன பல்லாரினா 2, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துகிட்டு வரேன். கருவேப்பிலை, தாளிப்பதற்கு கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடுகு. தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய், தேங்காய் அரை மூடி, கட்டிப்பாலை தனியாக எடுத்துடணும். நான் இப்போ வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கேன். முதல்ல கட்டிப்பாலை எடுத்துடணும். இதுக்கு புளி ஊற்ற மாட்டேன். சூடாக இப்படி வெந்நீர் போட்டு எடுத்த அன்னைக்கு தேங்காய் பால் நல்லா வரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரசம் வச்சுட்டு முட்டை வேக வச்சுட்டு மாசி பொரிச்சிட்டேன் இன்றைக்கி. இப்போ நான் என்ன பண்ணேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பாருங்கள். இதில் நான் ஏலக்காய் பொடி போடுறனால இஞ்சியும் பூண்டையும் தனியாக அரைச்சி வச்சுக்கிடுவேன். 1/4 கிலோ இஞ்சினா 1/4 கிலோ பூண்டு அரைச்சி வச்சுக்கிடுவேன். மீனுக்கு எந்த குழம்புக்குனாலும் இது கொஞ்சோண்டு போட்டுருக்கிடணும். அதுக்கப்புறம் மட்டனுக்கு மட்டும், சிக்கனுக்கு மட்டும் இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கிடுவேன். அதனால் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த நீலக்கரண்டி சரவணாலத்தை வாங்கினேன். அதுக்கப்புறம் ஊறுகாய்க்குன்னு ஒரு கரண்டி வாங்கிட்டு வந்தேன். இதை பாருங்கள், சின்ன கரண்டி. இது ஊறுகாய் ஜாடியில் போடலாம். 2 கரண்டி அங்கத்தை வாங்கினேன். இது புதுசாக இப்போ இப்படி ஒரு ஆரஞ்சு பழம் வந்திருக்கு, நல்லா இனிக்குது. கிலோ 250 ரூபா, நல்லா இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடும். இன்றைக்கி நான் குக்கரில் வைக்கிறேன். இவ்வளோ நாள் பாத்திரத்தில் தான் வச்சேன். இதை எப்படி வைக்கன்னு காட்டுறேன். இது சீக்கிரம் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு, இடியப்பத்துக்கெலாம் இதை வச்சு சாப்பிடலாம். நான் எப்படி செய்கிறேனோ இப்படி நீங்கள் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும், தண்ணி பாலை ஊற்றிடணும். ஊற்றி மசாலாவையும் போட்டுடணும். நான் இதுக்கு புளி சேர்க்க மாட்டேன். மசாலா இந்த மாதிரி கரண்டிக்கு 2 கரண்டி போட்டால் போதும். போட்டு நல்லா விரவிடணும். வத்தல் பொடியை எண்ணெயில் போடுங்க. நம்ம பார்த்துக்கிட்டு 2வது பத்தாவதுனா போட்டுக்கலாம். தேங்காயை பால் எடுக்கும் போது ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருப்பேன். வெந்நீர் வச்சு பால் எடுங்க, அப்போ தான் தேங்காய் பூலேருந்து பால் வரும். இப்போ சோறு வடிச்சிட்டேன், மாசியும் பொரிச்சிட்டேன், முட்டை வேக வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி குக்கரில் வைக்கிறனால உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் என்ன பண்ணணும், இந்த அன்னாசி பூவும் 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை போட்டுறணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இங்கே முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் குக்கரில் ஒட்டிடும். நல்லா வதக்கணும். இப்போ இந்த 3 தக்காளியும் அப்படியும் போடலாம், இல்லைன்னா இந்த 3 தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸாகவும் ஊற்றலாம். அது உங்கள் விருப்பம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சம் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி. இது சப்பாத்தி, இடியப்பம் எல்லாத்துக்குமே இதை நம்ம வச்சு சாப்பிடலாம். அதனால தான் இன்றைக்கி இப்படி வச்சுட்டேன். நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். இப்போது மிளகாயும் இந்த தக்காளியும் ஒன்று ஒன்றா போடணும்.
3 தக்காளி. அதுக்கப்புறம் நல்லா கிளறணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே இது இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன், போட்டுரும். உப்பு இதிலே போட்டுரும். இதிலே உப்பு போட்டு எல்லாம் கட்டிப்பால் தண்ணிப்பால் எல்லாத்தையுமே சேர்த்தே மொத்தமாக ஊற்றிடணும். குக்கரில் வைக்கிறதானே, அதனால் தனித்தனியாலாம் ஊற்ற வேண்டாம், மொத்தமாகவே ஊற்றிடலாம். இப்போ உப்பு எல்லாம் காரம்லாம் கரெக்டானு பார்த்துட்டு தான் குக்கரை நம்ம மூடணும். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், தக்காளி பழம், இதுதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடணும். எல்லாம் காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இனிமேல் பாத்திரம்லாம் கழுவணும். காலையில் இட்லி. இப்போ மாடி தோட்டத்துக்கு இந்த முட்டை ஓடு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேப்பரை வச்சு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பட்டன் போடலாம். இப்போ நம்ம பேப்பரை வச்சு எங்கள் ஊரில் நல்ல மழை. நான் கஷாயம் போடணும். ஏற்கனவே நான் எப்படி கஷாயம் போடுறேனுங்கிறத காமிச்சிருப்பேன். கஷாயம் வாரத்தில் 2-3 நாள் போட்டு குடிக்கணும் இந்த மழை நேரம். அப்படின்னா இருமல் சளி இதெல்லாம் வராது. எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. குக்கரை மூடிடும். ப்ரெஷர் வந்தப்புறம் பட்டன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், வெந்துடும். இப்போ இன்றைக்கி என்ன சமையல் காட்டு. மாசி ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் பொரிக்கிற மாசி எப்படி போடுதுன்னு காமிச்சிருப்பேன். இந்த குழம்புக்கும் இந்த மாசி பொரித்த மாசிக்கும் நல்லாயிருக்கும். இதையுமே நம்ம சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். மாவு ரொட்டி, சப்பாத்தி, ஆப்பம் இதுக்கெல்லாம் இதை வச்சு மாசி வச்சு சாப்பிடலாம். இப்போ ப்ரெஷர் வந்துட்டு பட்டன் போட்டேன். கரெக்டாக 5 நிமிஷம் குழம்பு ரெடி ஆயிரும்.
மாசி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த முட்டையில் வந்து பெப்பர் போட்டு உப்பு போட்டு கட் பண்ணி வைக்கலாம். சூடாக ஒரு சோறு. எல்லாமே மழை நேரத்துக்கு சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுட்டே நம்ம எல்லாம் செய்த உடனே நல்லா சூப்பராக ஆயிரும். வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ரசம். இந்த மழை நேரத்துக்கு ரசம் வேணும். சுட சுட ஒரு ரசம். இப்போ இந்த குழம்பு சரியானோடனே ஒரு 5 நிமிஷத்துலலாம் சரியாயிடும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு மாடிக்கு இப்போ கொண்டு போகணும். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதை கழுவ நேற்று காய்கறி வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது 10 ரூபா. இதை வந்து ஒரு மார்க்கெட்டுன்னு போடுவாங்க. இது 10 ரூபா. பாகக்காய் வைக்கணும். பாகக்காய் இது ஒரு துண்டு 5 ரூபா. ஸோ இது வந்து சுரைக்காய். முருங்கைக்காய் 4 முருங்கைக்காய் 10 ரூபா. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், ஒரு காலிஃப்ளவர் 15 ரூபா. ஏர்வாடிலையும் சந்தை போடுவாங்க, வாங்கிட்டு வந்துடுவேன். இனிமேல் இந்த மாதிரி ப்ரௌன் இதில் வந்து கவர் பண்ணி வச்சாச்சுன்னா இது வந்து கெட்டு போகாது. இந்த இருக்கலாம், இந்த ரிலையன்ஸில் இந்த பேக்கு சூப்பர் மார்க்கெட்டில் தருவாங்களே, இதை இப்படி வச்சு வச்சிடும், கெட்டு போகாது. முருங்கைக்காயை கட் பண்ணி வைக்கணும். இந்த கட் பண்ணி எடுக்கணும். பாவைக்காவை இப்போ வைக்கணும். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு. இது வந்து 15 ரூபா. நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்கும் போது லைக் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். எனக்கு வந்து
லைக் பண்ணிவிட்டு நிறைய பேர் லைக் பண்ணாமே தான் பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதில் ப்ரெஷர் குறைஞ்ச உடனே இதை எடுத்துரும். கரெக்டாக 5 நிமிஷம் நம்ம அந்த ப்ரெஷர் குறையிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் குழம்பு ரெடி ஆகிட்டு இன்றைக்குள்ள சமையல் அல்சியா சமையல் வந்து ரெடி ஆகிட்டு. இந்த டுனா பீஸ் பொடி வந்து ஒன்று 10 ரூபா எல்லா கடைகளிலும் ஏற்பாடில் இருக்குது. வெளியூர்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிதான் பாவைக்காய் வைக்கணும். இந்த நறுக்கி வைக்கணும். இவ்வளோ நாளும் பாத்திரத்தில் தான் வச்சேன். இப்போ தான் இன்றைக்கி குக்கரில் வச்சா சீக்கிரம் வேலை முடியும் குக்கரில் வச்சேன். ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி குக்கரில் வச்சாலே சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஃபுல்லாக ப்ரெஷர் குறைஞ்சோடனே தான் இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான ஒரு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு ரெடி ஆகிட்டு. இது வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, பூரி, இடியப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எல்லாமே நல்லா அழகாக வெந்துருச்சு பாருங்கள். 5 நிமிஷம்தான். 5 நிமிஷத்துக்கு கூட நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா இப்போ முருங்கைக்காய் சீசன். முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, வாழைப்பூ, வாழைக்காய் எல்லாமே உணவில் நம்ம சேர்க்கணும். பாருங்கள், சூப்பரான ஒரு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட ஒரு குழம்பு ரெடி ஆகிட்டு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃபார்வேர்ட் பண்ணி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு 1000 தாண்டிட்டு வாட்ச் அவர் தான் எனக்கு கூடணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.